தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரமோஷனை யாருமே பண்ணது கிடையாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். குட் பேட் அக்லி திரைப்படம் போஸ்டர் வெளியிட்டு பயங்கரமான ப்ரமோஷனை பண்ணியிருக்காங்க. இது படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமையவும் போகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது இன்னைக்கு நைட்டு கரெக்டாக ஒரு 8 மணிக்கு அஃபிஷியலாக குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆக போகிறது. தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கும் திரையரங்குகளை அவங்க இது வரைக்கும் சைன் பண்ண திரையரங்குகளை. ஸோ இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் நான் நேற்று சொல்லும் போது இது அஃபிஷியலா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. யாருமே கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அஃபிஷியலாக படக்குழு நியூஸ் பேப்பர் ஆட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நியூஸ் பேப்பர் ஆட் கொடுத்துருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பர் ஆடில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆக போகிறது. கரெக்டாக 8 மணிக்கு ஓப்பன் ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதில் க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எத்தனையோ திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. பேன் இண்டியா திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. ஆனால் எந்த திரைப்படத்துக்கும் அட்வான்ஸ் புக்கிங்கோட டைம் ரிவீல் பண்ணது கிடையாது. இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் ரிலீஸ் ஓப்பன் பண்ணப்படும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஆனால் இந்த டைமுக்கு தான் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணப்படும் அப்படிங்கிற எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ப்ராப்பராக குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ரிலீஸ் பண்ணுவது ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி மூலமாக அட்வான்ஸ் புக்கிங்கில் மிகப்பெரிய சாதனை குட் பேட் அக்லி திரைப்படம் படைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.